ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு காலத்தில் ஓப்பனிங்கில் ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. என்னென்னா இன்றைக்கி அந்த ஆந்தம் பயோசைன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது மார்க்கெட்டில். ஏதோ நெகட்டிவ் நியூஸ் வந்து இதை கெடுத்து விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து பரவாயில்ல, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டும் மாறிடுச்சு. அந்த ஆந்தம் பயோசைன்சஸ் ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லிஸ்டிங் கிட்டத்தட்ட 25% ப்ரீமியமில் தான் லிஸ்ட் ஆச்சு. ஒரு லிஸ்டிங்னு கொடுத்துச்சு. நான் வந்து ஒரு 28% பாசிட்டிவில் இருக்கும்போது 728 வச்சு, அதாவது ஒரு ஷேருக்கு 728 வரும்போது நான் ஃபுல்லாகவே எக்ஸிட் பண்ணிட்டேன் ஆந்தம் பயோசைன்சஸில். யாராவது அது கிடச்சவங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட்டில் நிஃப்டி 50 51 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 25,019 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 195 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 81,953 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 508 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 56,791 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஐசிஐசிஐ பேங்க் 2% பாசிட்டிவில் இருக்குது. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 2% பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1% பாசிட்டிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 2% விழுந்துருந்துச்சு. கனரா பேங்கும் 2% விழுந்துருந்துச்சு. ஈவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 5% மேலே விழுந்திருக்கு. ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸ் 7% வரைக்கும் நெகட்டிவ் போனாங்க. இப்போ 5% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. ஆக்சுவலி பிஎஸ்சி வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2,525 ரூபாயில் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது அந்த ஜேன் ஸ்ட்ரீட், ஆக்சுவலி அமெரிக்காவை சேர்ந்த யூஎஸ் ட்ரேடிங் ஃபர்ம், அவங்க அந்த ஜேன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அவங்களோட ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 21 மேபி அவங்களோட அந்த ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செபி வந்து அலோவ் பண்ணுறாங்க அவங்களோட ட்ரேடிங்கை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எந்த அளவு ட்ரேடிங் அதிகமாக நடக்குதோ அதை பொறுத்து தான் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, ஏஞ்சல் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஃபர்ம் தான் கம்பெனி. இவங்க 4,844 கோடி டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இவங்களுக்கு அலோவ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜெயின் ஸ்ட்ரீட் ட்ரேடிங்க்கு அலோவ் கொடுத்ததுனால இன்னைக்கு கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸான மோட்டிலால் ஓசல் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஏஞ்சல் ஒன், சிடிஎஸ்எல், பிஎஸ்சி இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தம் பயோசைன்சஸ் நல்ல ஒரு லிஸ்டிங்னு கொடுத்துருக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதில் வந்து 18,000 ரூபா சம்திங் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக எக்ஸிட் பண்ணிட்டேன். அதாவது 728 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வச்சு விற்றேன். இப்போ 731 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஆந்தம் பயோசைன்சஸ். 729.75 அந்த ரேஞ்சில் வச்சு தான் 26 ஷேர் நான் விற்றேன். 18,000 சம்திங் வந்து எனக்கு கிடச்சிது அமௌண்ட்டு. அதில் வந்து 4,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். ஒரு 4,000 அந்த ரேஞ்ச் வந்து எனக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி ஒரு நாளில் கிடச்சி. இதில் நான் கன்சிடர் பண்ண ஷேரு எக்ஸல் அப்படிங்கிற ஒரு பங்கு. அது வந்து மிச்சம் வந்த அமௌண்ட்டில் நான் வாங்கினேன். எல்லா ஸ்டாக்கும் பை பண்ணிட்டு மிச்சம் வந்த அமௌண்ட்டில் வாங்கினது ஒரு 115 ஷேரு, ₹1.14 வச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 190 66 காசு வச்சு 20 ஷேர் வாங்கினேன். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் கர்நாடகா பேங்க் எக்ஸல் வந்து ஒரு 400 ஷேர் வாங்கினேன். எக்ஸல் டோட்டலாட்டு 515 ஷேர் வாங்கியிருக்கிறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு 5 ஷேர் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் ஷேர் இருந்துச்சு. இப்போ ரைட் இஷ்யூ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 43 ஷேராட்டு இருக்குது. ஸோ ரைட் இஷ்யூ வரும்போது அந்த ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணுறதுக்கு ஏது மாதிரி ஒரு 40 ஷேர் மேலே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இருக்குது. இன்றைக்கி 5 ஷேர் வாங்கினேன். டாடா மோட்டார்ஸ் ஒரு 5 ஷேர் வாங்கினேன். மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு 20 ஷேர் வாங்கினேன். ஸோ அது போக ஐடிசி ஒரு 10 ஷேர் வாங்கினேன். ஸோ இது வந்து அந்த ஐபிஓ எக்ஸிட் பண்ணல ஆந்தம் பயோசைன்சஸ், அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன், நான் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ஒப்பீனியன் 75% வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை எக்ஸிட் பண்ணுங்கலாம் சொன்னீங்க. பட் நான் அப்படி பண்ணலை, ஃபுல்லாகவே எக்ஸிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 6,839 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 6,950 ரூபா வரைக்கும் போச்சு. ரீசன் பார்க்கும்போது டாடா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்டட் ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களோட ஐபிஓக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்த பேசிஸில் வந்து இந்த பங்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பி ரேஷியோ 110 இருக்குது. இப்போதைக்கு நல்லா பக்கலாம் போக முடியாது. பட் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 8வது ஃபைனல் ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் கிராஃப்ட் வந்து விரைவில் வந்து லான்ச் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து 8th நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எஸ்டபிள்யூசி ப்ராடர் இனிஷியேட்டிவ் இந்தியாவோட மெரைன்டைம் டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் வந்து JSW ஸ்டீல் வந்து ஒரு 20,000 கோடி அவங்களோட டால்பி பிளான்ட்டுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு தர்மாட்டி 3.5% காலி 1426 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் தான். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக்ல வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் டைல்யூட் பண்ணதுனால தான் அவ்வளோ ப்ராஃபிட் மேலே போனது. பட் அதை நீங்கள் குறைச்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 to 20% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃப்ளாட்னு சொன்னாங்க, அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு 20% அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நோமா சொல்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு 1801 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இப்போ வந்து 20% ஃப்ரைடே க்ளோசிங் லெவலில் வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ டார்கெட் ப்ரைஸ் வந்து 1767 குறைஞ்சிருக்காங்க. முன்னாடி 1801 இருந்தது, இப்போ 1767 குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இப்போதே வெயிட் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில், அதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ICICI பேங்கோட ஸ்டாக் இன்னைக்கு 1465 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2.5% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. HDFC பேங்கோட ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது 30% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 52 அனாலிஸ்ட்டில் 49 பை கால் வருது, ரிமைனிங் 3 வந்து ஹோல் கால் தான் வருது, 0 செல் கால் வந்துருக்குது. ஸோ ஆக்சுவலி இவங்களோட அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அந்த பேசிஸில் தான் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. இது ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் ஒரு அப்டேட் வந்துருக்குச்சு. டெல்லி ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு ஒரு இவங்களோட கேன்சர் பயோசிமிலர் ட்ரக்குக்கு எகென்ஸ்டாட்டு ஒரு லீகல் கேஸ் வந்திருக்குது, விச் மீன்ஸ் பேட்டன் இன்ஃப்ரிக்மெண்ட் கேஸு. இவங்களுக்கு எகென்ஸ்டாக கேஸ் போட்டது யுஎஸோட ஃபார்மா கம்பெனி பிரிஸ்டோல் மயர்ஸ் கியூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்களோட அந்த ஆன்டி கேன்சர் ட்ரக்கு ஒபிடோவா நியூஆலாம் அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கு எகென்ஸ்டாட்டு, அதாவது இந்த ஒபிடோவோ இந்த பிராண்ட் ட்ரக்கை வந்து அதர் கண்ட்ரீஸில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எகென்ஸ்டாட்டு பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு எகென்ஸ்டாட்டு இந்த பிரிஸ்டோல் மயர்ஸ் கியூப் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலி ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நியூஆலாம் அந்த பயோசிமிலர் வெர்ஷனில். ஸோ May 2, 2026 இதோட பேட்டன் எக்ஸ்பைரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஹியரிங் இந்த கேஸோடது August 8 வருது. பட் இப்போ வந்து ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன், அதாவது ஜைடஸுக்கு எகென்ஸ்டாட்டு ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டு. ஃபர்தராக என்ன வருதுன்னு அப்டேட் பண்ணுறேன். இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலி சிமெண்ட்டு, ஃபினான்ஸ், மெட்டல், ஆட்டோ, PSC, இன்ஃப்ரா, ரியாலிட்டி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் சர்வீஸு, பேங்கிங், டெக்னாலஜி, எனர்ஜி, PSU பேங்க், கன்சூமர், ஃபார்மா இதெல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் இருக்குது. 1.5%லேருந்து ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே போய்ட்டு இருக்குது ஃபார்மா ஸ்டாக்ஸு. இது போக டெக்னாலஜி ஸ்டாக்ஸும் இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்குது. டெக்னாலஜி ஒருத்தர் குரூப்பில் கேட்டிருந்தாரு, ப்ரோ என்ன ப்ரோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே, அதில் விப்ரோ கேட்டிருந்தாரு 70 80 வரைக்கும் வரும் போல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்னா விப்ரோ அன்றைக்கி மார்க்கெட்டில் 2.5% விழுந்திருக்குது. அது போக அதர் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் 1.5%, 1% ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்குற மாதிரி விப்ரோ 70, 80 வர சான்சஸ் ரொம்பவே கம்மி. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 220 வரைக்கும்லாம் போகலாம். அதுக்கு கீழே போகணுன்னா ரொம்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போராக இருந்தால் தான் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் போகும். பட் அதுக்கெல்லாம் சான்சஸ் கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஐடி ஸ்டாக்ஸில் விப்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட வந்துட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி இன்னும் ஒரு 20 rupees 30 rupees குறைஞ்சா நமக்கு ஒரு ஒர்த் கன்சிடரிங்காக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ P ரேஷியோ 20.78 காட்டுது. மேபி கூகுளில் ஸ்க்ரீனரில் வேரி ஆகலாம். அரௌண்ட் 21 கிட்ட தான் இருக்குது விப்ரோடது. நான் தான் சொல்கிறது ஒரு 20 to 30 rupees குறைஞ்சா ஒரு ஒர்த்து கன்சிடரிங்காக இருக்கும் விப்ரோவில். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஐடி ஸ்டாக்ஸில் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. LIC பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ணாங்க. அதாவது மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸில் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூஷன் நடந்துச்சு. ஸோ அதை வந்து LIC வாங்கியிருக்காங்க. ஸோ LIC இப்போ மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸில் 3.27% ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கைவசம் 84.8% அந்த ஸ்டேக்கு இப்போ 81.2% குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸ் அதை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 6.2% அந்த ரூல் படி ஹையராக தான் இருக்குது. கவர்மெண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ணுவாங்க. ரீசெண்டாக டைல்யூஷன் பண்ணது 3.6% ஆஃப் த ஸ்டேக். இது வந்து மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. LIC பார்த்தீங்கன்னா அதிகப்படியாட்டத்தில் வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவி வந்து நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ், அதாவது யூகேல உள்ள ஒரு கிரிக்கெட் டீமை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஃப்ரான்சிசி கம்பெனி 100.5 மில்லியன் யூரோக்கு வாங்கியிருக்காங்க. 1161 கோடிக்கு இந்த டீல் நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இந்த கிரிக்கெட் டீமோட நேம் பார்த்தீங்கன்னா தி 100 லீக், அது தி 100 லீக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து சன் டிவி வந்து வாங்கியிருக்கிறாங்க 1161 கோடிக்கு. இது சன் டிவி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து ஐஓசியோட பானிபட் ரிஃபைனரியில் வந்து பில்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து 10,000 tons ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் ஆனுவலி வந்து 25 இயர்ஸுக்கு நாங்கள் சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்என்டி எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் 2% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 1045 ரூபா வரைக்கும் போச்சு இந்த கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 974 ரூபாவில் இருக்குது, 2.5% பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 9% வரைக்கும் இந்த பங்கு பாசிட்டிவ் போச்சு. ஸோ அது இல்லாமல் இவங்களோட ரிசல்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் 6 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன் இந்த பங்கு இன்றைக்கி மேலே போகிறதுக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண பேங்க் ஸ்டாக்ஸில் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கை தவிர மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 2.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. ரிலையன்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதில். ஐசிஐசிஐ பேங்க் பாசிட்டிவ். ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 735 ரூபா போனது இப்போ 756 ரூபாவில் இருக்குது. மேஸ்டாக் வந்து 8% மேலே, மேஸ்டெக் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, அதனால அது 8% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. எம்ஆர்பிஎல் வந்து 136 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 140 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நெட் லாஸ், அந்த ரீசனில் இதுவும் இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎல் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி நான் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டாக் வந்து 700 ரூபா தாண்டி இருக்குது, 712 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் பேஸ் கம்பெனி, இவங்க வந்து இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வால்யூம் பேசிஸில் தான் மேலே போயிருக்கு. இன்னும் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வரல, Q4 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க, அந்த பேசிஸில் இந்த பங்கு மேலே போகுது. Q1 ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. ஸோ இது வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் யூபிஎல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி ஃபார்மர் ஐசிஐசிஐ பேங்கோட சிஓஆர் இருந்தார் சாந்தா கோச்சர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகானுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் மூலமாட்டு 64 crores வந்து பிரைப்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்திருக்குது. ஸோ 300 கோடி வீடியோகான் குரூப்புக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறதுக்கு இந்த லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் 2020 இவங்களோட அசட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி மேலே அசட்ஸ் வந்து இடி வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து அப்டேட்டு. இது வந்து லோன் கொடுக்கறதுக்கு இவங்க லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிற கேஸ் போயிட்டு இருக்குது. அந்த ஸ்கேமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் மூலமாட்டு அந்த லோன் கொடுக்கறதுக்கு பிரைப்ஸ், அதாவது லஞ்சம் வந்து இவங்க ஹஸ்பண்ட் மூலமாட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஹெச்பிசிஎல் பார்த்தீங்கன்னா டெண்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. 10 LNG கார்கோஸ் வந்து அவங்களோட சாஹ்ரா இம்போர்ட் டெர்மினலில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 2026 டிசம்பர் 27 வரைக்கும் 10 கார்கோஸ் ஆஃப் LNG வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டெண்டர் க்ளோஸ் ஆகிறது ஜூலை 21 இது ஹெச்பிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் கன்சியூமர் ஷேரு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 1.5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு, 245 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 24 வந்து செகண்ட் ப்ரொபோசல், அதாவது பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது பஜாஜ் கன்சியூமர் கேரு. ஸோ இவங்க வந்து ஷேர் பைபேக் பண்ண போகிறதோட அப்டேட் வந்திருக்காங்க. ஜூலை 24 அவங்க வந்து அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுவாங்க. இது பஜாஜ் கன்சியூமர் கேர் கொடுத்த அப்டேட்டு. JLR வந்து அவங்களோட நியூ ரேஞ்ச் ரோவர் அண்ட் எலக்ட்ரிக் ஜேகுவார் EV அது வந்து இப்போ டெலிவரி பண்ண இருந்தாங்க. ஸோ அதாவது லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லான்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி அவங்களோட சேல்ஸ் வந்து வீக்கனாக இருக்கிறதுனால அந்த முடிவு எடுத்திருக்கலாம். அதானி குரூப் வந்து ஒரு 96,000 கோடி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஏர்போர்ட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதானி ஏர்போர்ட்ஸு நீ பார்த்தீங்கன்னா நவி மும்பையில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நெக்ஸ்ட் அந்த ஏர்போர்ட் வந்து அக்டோபரில் 20 மில்லியன் பேசஞ்சர் ஆனுவலி அப்படிங்கிறத டச் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு 19,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது போக 7 ஏர்போர்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அகமதாபாத், ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம். அடுத்தது லக்னோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெர்மினல், கவுஹாத்தியும் பார்த்தீங்கன்னா நியூ டெர்மினல் 2025 லேட்டில் அதுவும் வந்து ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. கிளாண்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. ஸோ கிளாண்ட் ஃபார்மாவை பார்த்தீங்கன்னா 2016 $1.26 பில்லியன் KKR இருந்து ஷாங்காய் பேஸ்டு ஃபூசன் ஃபார்மசிட்டிக்கல் கார்பரேஷன் அவங்க வந்து 86% ஸ்டேக் வாங்கினாங்க கிளாண்ட் ஃபார்மாவில். இப்போ சைனாவை சேர்ந்து அந்த ஃபோசன் குரூப் தான் வச்சிருக்காங்க கிளாண்ட் ஃபார்மாவில் ஸ்டேக்கு. புரூக்ஃபீல்டும் இந்த ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா கிளாண்ட் ஃபார்மாவில் ஸ்டேக் அக்விசிஷன், அதாவது அந்த கிளாண்ட் ஃபார்மா வந்து பை பண்ணுறதுக்கு சைனாவை சேர்ந்த ஃபூஷன் குரூப் கார்பரேஷன் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது கிளாண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.